ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? பார்க்கல 2 நாளா. எப்படி போயிட்டு இருந்தது? எப்படி அந்த நிகழ்ச்சி எப்படி பண்ணீங்க? எப்படி போச்சு? அப்படியே சொன்னேன் நான். 2025 இருக்கிறது என்ன மாதிரி 80 வயசான ஒருபாடு நீங்கள் வந்து இங்கே பேசணும்டா. கருவப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஒரு கட்டடம் கட்டி கொடுத்தாரு, அந்த மாதிரி நீங்கள் கட்டி கொடுக்கணும்டா. பையன் ஒரு ஏழையா பிறக்கிறது தப்பு இல்லைடா, ஏழையாவே சாமக்கூடாதுடா. அப்படின்னு தட்டினா கைய சந்தோஷம். பசங்க வாத்தியார்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த கலைமாமணி அம்மா நேற்று அந்த ட்ரெஸ்ஸு சூப்பர் ட்ரெஸ். மாத்திரம் தோட்டம் போனதே கிடையாது. நான் அது அந்த இதுக்கு போகணுமே, அதில் சாவுக்கு போகணுமே. ஆமாம், அதான் சிறப்பு. அப்புறம் என்ன நடந்துச்சு? அவ்வளோதான், முடிஞ்சுதான். இப்படியே வந்துட்டு கொண்டாந்து விட்டு போட்டாங்க. இது அவர் தான் இட்டு போனார். இங்கே சூப்பர் இருக்கிறார் முனுசாமி. பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இட்டு போனார். அப்புறம் ஒரு ஆட்டோவில் ஏற்றி உட்கார வச்சுட்டு போனார். கூட யாரும் வந்தது? கூட யாரும் பேச்சாளர் வந்திருப்பாங்கல்ல. அங்கே அனு அம்மா வந்தாங்க, டாக்டர் அம்மா. எப்படி இருந்துச்சு? என்ன சொன்னேன், அம்மா இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீ டாக்டரு, எனக்கு நீ குட்டி பொண்ணு சிட்டுக்குருவி. உங்கள் அப்பாவும் கந்தசாமி நானும் நண்பர்கள். உங்கள் வீடு கட்டுறப்பவே நான் வீட்டுக்கு வந்துக்கிறேன், போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லு. அம்மா காட்டின்னு சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, புலவர்னு சொல்லி என் பேர் கூட தெரியாதுமா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். அந்த மகிழ்ச்சியிலே தான் இது ஓடணும். போட போறீங்க? எவ்வளோ நேரம்? போட மாட்டேன். அது எதுக்காக வச்சிருக்கிறேன், ஒரு நினைவுக்காக வச்சிருக்கேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா 20 நிமிஷம் அப்படியே மூச்சு விடல. தட்ட 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 பையன் அப்படியே கூடவே வந்தான். அதுதான் சிறப்பு. கூட வரமாட்டாங்க. அவன் நேற்று வரைக்கும் ஹைஸ்கூல் பையன், இன்னைக்கு தான் காலேஜ் பையன். சரியா பேசலாம், கைத்திட்டு உட்கார வச்சிருவான். அவன் கிராமத்து பையன், கொஞ்சம் மெல்ல செய்ய மாட்டான். இப்படி இந்தாண்டே பெண்கள் உட்காந்துக்கிறாங்க, இந்தாண்டே பெண்கள் உட்காந்துனாங்க சைடில் மேடையில். ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, இதுக்கு மேல்பட்டு 80 பசங்க இறுதி ஆண்டு மாணவர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. இன்னும் ஒரே ஒரு என்னன்னா, அவனுங்களை யாருன்னா பேச கொடுங்க அப்படின்னாங்க. எங்கள் இப்போ நாங்கள்லாம் பள்ளியெடுத்து விட்டாங்கன்னா என்னை பேச விடுவாங்க, பசங்கள்லாம் மாதிரி விடுங்கண்ணே விடுறேன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ அடுத்து நீ மாதம் நிகழ்ச்சி போடுங்க. இங்கிருந்து 2 பேர் போகிறாங்க. ஆமாம், யார் யார்? வைத்தீஸ்வரன் ஒருத்தர், கந்தசாமின்னு ஒருத்தர். நம்ம தெருவில் தான் போகிறாங்க. ஆமாம், தினமும் பார்க்குறாங்க. நான் போடுங்க அப்படின்னு. அவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால், என்னடா நம்ம பேராசிரியர்கள் அப்படி பேச மாட்டானு பையன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். கண்டிப்பாக சொல்லுவான். அது அது வந்து வேறப்போ அவங்க துறைமா. அவங்க பாடு 4 வரி சொல்லிட்டு அப்புறம் பல பொருள் சொல்லுவான், 4 வரி சொல்லிட்டு பொருள் சொல்லுவான். ஆமாம், அது கூட அஞ்சல் வழி படிச்சவங்களுக்கு ஒரு ஏதும் தெரியாது. ஆமாம், ராஜமனோகரம் தான் நம்பர் 1 திருவண்ணாமலையே. ஆமாம், அவர் எல்லாரும் தான் பதிருன்றாரு. உண்மைதான், அந்த அளவுக்கு பதில் தான். அவரு பாத்தீங்கன்னா அவரு நிலைமைக்கு நான் என்ன பேச்சாளர்லாம் பதிருங்கிறார் அவரு. அதனால்தான் அவரை யாருமே மதிக்கிறது இல்லை. அவர் உண்மையான அறிவாளி. இப்போ சிகிச்சையும் இப்போ வர்றாங்க 6, 7, 8 அருணகிரிநாதர் விழாக்குழுக்கு பத்திரிக்கை கொடுத்தாங்க. சரி பார்க்கலாம் எப்படி போகிறதுக்கு. அது ராத்திரியில் போய் ராத்திரியில் வர்றதுக்கு ஒன்றும் வேணாம். சரி, நம்ம எப்படி இருக்கணும்னு நினச்சோமோ அந்த மாதிரி இருக்கிறோம், அவ்வளோதான். எதுக்கு அந்த நேரத்துக்கு ஓடி போய் ஓடியாந்து. ஆமாம், ஏன் இந்த தம்பி உட்கார மாட்டேறான்? ஏன்பா உட்கார மாட்டேங்கிறாம? என்ன பண்ணுது அவரு? அங்கே உட்கார மாட்டாரு அவரு. பையவனுக்கு அண்ணன் ஃபோட்டோவில் உட்கார மாட்டாரு, ஃபோட்டோ பிடிச்சா உட்கார மாட்டாரு, வீடியோ எடுத்தா உட்கார மாட்டாரு. அந்த சாவுக்கு இடம் வாங்கி கொடுத்தான் செத்து போன புள்ள, அந்த இரங்கல் கூட்டத்துக்கு வரல பத்தியா? வரமாட்டான். அது என்ன இதுக்கு என்ன நினச்சிக்கணும்? நான் 40 பேர் பேசுனாங்க.
ராஜேந்திரா எத்தனை பேர் இரங்கல் கூட்டத்தில் பேசுறாங்க? 40 பேர் பேசுறான். எல்லாரும் ஆவாவும் பேசுறான். என்னாட்டு 61 பேச கத்துக்கிறேன். நான் அவனால முடியுமா? செம்மையா இருந்துச்சு. ஒருத்தர் கூட முடியாது. அது திமிருன்னு தான், அது அப்படியே தான். அது எத்தனை இரங்கல் கூட்டம், எத்தனை பாராட்டு கூட்டம். அப்புறம் இதுல காலேஜ்ல யாரும் ஆசீர்வாதம் வாங்கினாரா? யாரு? உங்ககிட்ட யாரும் வரலையா? அந்த அம்மாவு கலைவாணிய. அந்த அம்மா பேரு HOD பேரு கலைமாமணி. உருமாமணி என விளங்கிய திருமாமணியாகிய கலைமாமணிக்கு வாத்துன்னு அப்படியே நடுக்க வந்து பண்ணிது. நாங்க 2 பேரும் நிக்க வச்சு அவர் எடுக்க சொன்னாங்க. அவங்க வயசு என்ன வயசு தானே, அதுக்கு போய் என்ன. டாக்டரு அவ்வளவு மேடையில ஏமா மொத்த எல்லாருக்கும் நீ டாக்டருமா, எனக்கு நான் வச்ச பேரு குட்டி பொண்ணு சிட்டுக்குருவி அப்படின்னு. எல்லாருக்கும் நீங்க டாக்டரு, ஆனா எனக்கு மட்டும் நீங்க, நான் உங்களுக்கு வச்ச பேரு சிட்டுக்குருவி குட்டி பொண்ணு. ஏன்னா உங்க வீடு கட்டுறப்பவே நான் உங்க வீட்டுக்கு வந்துக்கிறேன். கந்தசாமி எனக்கு நல்ல நண்பர், சாதாரண நண்பர் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பொண்ணு தான் துண்டு போனான்னு போட்டுச்சு எனக்கு. குப்பை கிட்ட சொல்லிட்டேன், ஐயா நீங்க என்னை கூப்பிட்டு கேட்டாரு எப்படிங்கன்னாரு. ஐயா போய் வந்துட்டேன், நீங்க போய் என்ன ஆரம்பிச்சீங்கன்னா பையன் கை தட்டி உட்கார வச்சிருவான். அப்படியே ஆரம்பமே 100 கிலோமீட்டர்ல ஆரம்பிக்கணும். எங்க பேரை வண்டியை ரைஸ் பண்றான் பாரு, டம்ம 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 டம்மன்னு. அப்படியே நீங்க ஓன் டைம் நீங்க எம்மா வேணாலும் பேசுறாங்க. பையன் கவனிக்கிற அளவுக்கு பேசணும். இவாட்டி பேசி காட்டினா பம்பாட்டி பேசி காட்டினா நீங்க உட்கார வச்சிருவாங்க. இல்ல அவன் காலேஜ் பையன், அப்பதான் வந்துக்கிறான். அவன் செய்ய மாட்டான். அப்ப கொடுத்தா எழுதி படிச்சு கிடந்தா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க கூட புத்தகத்தை கீழே வச்சுட்டு பேச ஆரம்பிச்சிடணும். ஆமா, பார்க்கவே கூடாது, பார்க்க கூடாது. அப்படியே கீயா விசுவராவை பேசுறாரு. ஒரு நாள் 3 மணி நேரம் பேசிக்கிறாரு. அப்படியே புஸ்தகமா போட்டான். கோயம்புத்தூர்ல எப்போ 65ல மழை வந்துச்சான். மழையை விட்டு கீழே இறங்கிட்டாரு. நான் நனைஞ்சிக்கினே பேசுறேன், நீங்க நனைஞ்சிக்கினே கேளுங்க. இது பெரிய பெரிய தூரல், கொஞ்ச நேரம் தான் பெய்யும். அப்படியே புஸ்தகம் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் மொத்தம் ஒரே நடையிலே வல்லாசிக்கிறாரு. அது எப்போ அது எனக்கு எண்ணெய் குவியல் எனக்கு பறிச்சு கொடுத்தாங்க. என்ன ஒண்ணு ராஜேந்திரன் நானும் அதை மிஸ் பண்ணிட்டோம். என்ன அந்த கேட்குற நேரடியாக வந்து பார்க்குற ஒரு அது ஜனங்க பசங்களுக்கு நல்லா இருக்குமே. எனக்கு நேற்றும் வாயில போட்டாங்க, நீங்களும் வாயில போட்டாங்க, போட்டோம். அது முக்கியமான வேலை. ஏன்னா நான் தான் எடுத்து வந்துருப்பேன் போன வருஷமாவே. அதுக்கு என்ன அப்புறம் கடைசியாக டீ பாட்டெலாம் கொடுத்தாங்களா? பஜ்ஜி வாங்கி கொடுத்தாங்க, டீ வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிடலன்னாங்க, எனக்கு சாப்பாடு வேணாமா அப்படின்னு. எல்லாரும் ஒரு ரசிகர் மன்றமே ஏற்பட்டு போச்சு. அந்த பிரேம்குமார் வந்தான். பிரேம் அப்படின்னு, ஐயா பேசி முடிச்சிட்டீங்களா? நான் ஓடிடுறேன் ஐயா அதுதான் அப்படின்னு. நடிபுடாதி முதல்ல ஒரு வெட்டி நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் சேர்ந்த குலத்தின் கண் ஐயப்படும் வள்ளுவர். 100க்கு 100 உண்மை. ரொம்ப மகிழ்ச்சி. எது அதுவா? எது எங்கன்னா போறதா இருந்தா போலாம். ராத்திரி தான் சாப்பிடலாம். போலாமா? எப்படி போலாம்? எது பக்கம் போலாம்? எங்கன்னா போய் ஒரு தேநீரோ தம்பி சூப்பு சாப்பிட